டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளநலம் பற்றி சிந்திப்பதும் எமது முன்னேற்றத்தை பற்றி கவனிப்பதுமே ஒவ்வொரு பணியாகிறது. காலை எழுந்தது இவ்வாறே நாங்கள் சிந்திக்க வேண்டும். எத்தனை நெருக்கடி வரினும் நம்பிக்கை கைவிடாதே, அதுதான் வெற்றியின் முதற் படிக்கட்டு என்ற தலைப்பில் கற்றுக்கொள்வோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்சஸ். வெற்றியின் முதற் படி என்னது? நம்பிக்கை. அப்போ ரெண்டாவது படி இருக்கின்ற அர்த்தம், அது முடிவாக சொல்லுகிறேன். ரெண்டாவது படி என்னன்னு முதல் படியிலே நான் கொஞ்சம் பார்க்க வேணும். என்னால் முடியும் என்ற துணிச்சல் தான் நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் மட்டுமே என்னால் எதனையும் எப்பவும் செய்ய முடியும், எப்பவும் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை வருகிறது. அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் கோணல் குறுக்கள் என்று வெற்றி பெறுகின்றோம். ஆனால் இது வெற்றியை தந்து விட்டதுன்ற அர்த்தம் இல்லை, முதற் படிக்கட்டு. இந்த நம்பிக்கை வேணும். அதை திரும்பவும் வாசிக்கிறேன். என்னால் முடியும் என்ற துணிச்சல் தான் நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் மட்டுமே என்னால் எதனையும் எப்பவும் செய்ய முடிகிறது. இதை மட்டுமே சிந்திங்க. அப்போ நம்பிக்கை எப்போ பிறக்கும்? அதான் கேள்வி. நீங்களும் கேட்கலாம், என்ன சொல்கிறீங்க, நம்பிக்கை எப்போ பிறக்கும் எனக்கு சொல்லுங்க ஆனால் நீங்கள் என்ன கேட்கலாம். அப்போ நானும் உங்களுக்கு சொல்லித்தரத்தான் வேண்டும். என்னால் முடியும் என்பதை உறுதிப்படுத்தினாலே நம்பிக்கை பிறக்கும். அப்போ நாங்கள் முதல் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம், செய்து பார்க்குவோம், அல்லது நாங்கள் ஒன்றை பிரியோகிச்சு பார்க்குவோம். அப்போ ஒரு அனுபவம் வருதில்லை, அந்த தேர்ச்சி வருதில்லை. ஓ, இந்த அனுபவம் தான் அப்படி நான் கண்டுபிடிச்சிட்டேன், அப்படி செய்து பார்த்துட்டேன், ஓ ஷுவர், நம்பிக்கை இது அடையலாம். அந்த துணிச்சல் தான் நம்பிக்கை. முதல்ல என்னால் முடியும் என்று உறுதிப்படுத்துவோம். ரெண்டாவது, இல்லையல் மேட்டாரின் வாழ்க்கை ரகசியம் அல்ல வெற்றியின் நுட்பங்களை நன்கு அறிய வேண்டும். அது எப்படி அறிகிறது? சிலர் அது சுய சரித புத்தகம் உங்களுக்கு கடையில் வேண்டலாம். பில் கேட்ஸ் எப்படி பணக்காரனானான், மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை, இவ்வாறு பலருடைய சுயசரித புத்தகங்கள் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் வேண்டி படித்தால் அவர்கள் கையாண்ட முறைகள் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அது ஒன்று, நாங்கள் நேரடியாக ஒருவர் எப்படி வென்றிருக்கிறார் என்ற அனுபவத்தை படிக்க வேண்டும், அல்லது அவரது சுயசரிதத்தை படித்து அனுபவத்தை தெளிவு பெற வேண்டும், இல்லாட்டி நாங்களே செய்து பார்த்து உறுதிப்படுத்த வேண்டும். இந்த மூன்று வகையில் தான் நம்பிக்கை பிறக்கும். அப்போ நம்பிக்கை பிறத்தான் என்ன செய்ய வேணும்? வெற்றி பெறுமா? இல்லை, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நம்பிக்கை பிறந்தால் நம்பிக்கையின்படி. நம்பிக்கையின்மைக்கு என்ன காரணம்? ஒன்று, அச்சம் பயம் இருக்கும் வரை நம்பிக்கை வராது. ரெண்டாவது, பயிற்சியும் முயற்சியும் எடுத்து முடியும் என்பதை உறுதிப்படுத்தாமை, பயிற்சி முயற்சியும் எடுத்து முடியும் என்பதை உறுதிப்படுத்தாமை. மூன்றாவது, முதற்கோணல் முற்றுங்கோணல் என்று முயலாமை இருக்கிறது. ஒருக்கா நாங்கள் செய்து பார்த்துட்டோம், பிழைச்சி போச்சுன்னா அதை கைவிடுவது தவறு. அது பழைய காலத்தை மூட நம்பிக்கை. முதற்கோணல் முற்றுங்கோணல் அது என்னென்றா, முதல்லே சரியாக செய்ய வேணும், அடுத்து பிளவிட மாட்டீர்கள் என்றது வழிகாட்டலாம். அது சிலர் மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஆகவே நம்பிக்கை எப்போ தளருதுன்னா, ஒன்று நீங்கள் உறுதிப்படுத்த வேணும், பயம் இல்லாமல் துணிச்சலாக செய்கிறதுக்கு உறுதிப்படுத்தணும், என்னால் முடியுமா. ரெண்டாவது, பயிற்சியும் முயற்சியும் எடுத்தாலும் என்ன செய்ய வேணும்? அதை டச்சில் வச்சுருக்கணும், கீப் இட் இன் டச் என்று சொல்லுவேன். கீப் இட் டச் என்று அதை தொடர்ந்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து முதற்கோணல் முற்றுங்கோணல் என்ற கதையை நிறுத்துங்கள். அது சொன்னது முதல்லையே சரியாக செய்யுங்க, அடுத்தது பிழை வராமல் தொடர்ந்து சரியாக வரும் என்பதுதான். அதுக்காக முதற்கோணல் முற்றுங்கோணல் எங்களோட முயற்சியில் கைவிட சொல்லி என்ற அர்த்தம் இல்லையா. இந்த மூன்றையும் வச்சு நம்பிக்கையின்மை காரணமாக இருக்கு. தடைகள் இல்லாத பயணம் இல்லை, கட்டாயம் தடைகள் வரும். அப்போ மாற்று வழி தேடுறோம். அதே போல் வாழ்க்கையிலையும் சறுக்கல்கள் வரும், வீழ்ச்சிகள் வரும். மாற்று வழி தேடி மகிழ்ச்சியான வாழ்க்கையை தேட வேண்டும். வெற்றியின் முதற்படி நம்பிக்கை என்றால் வெற்றி பெறுவது எப்படி? அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். அப்போ ஒன்று, தன்னம்பிக்கை அல்லது துறைசார் நம்பிக்கை வச்சுக்கொண்டு நீங்கள் முயற்சி எடுப்பது பாசிட்டிவ் தாட்ஸ், நேர் எண்ணம்னு சொல்லுவோம்.
தன்னம்பிக்கை அல்ல துறசார் நம்பிக்கை எல்லாரும் கூட அனுபவத்தை வச்சுக்கொண்டு நான் இதில் வெல்லுவேன் என்று துணிச்சல் இருக்கலாம், பயமற்ற நிலவு இருக்கு, அந்த நம்பிக்கை பாசிட்டிவ் தாட்ஸ். இந்த சூழலில் இப்படி செய்தால் அந்த துணிச்சலை வெற்றிகரமாக கொண்டு செல்லலாம். சில பல தடைகள் வரலாம், காலநிலையை குழப்பலாம், ஏதாவது பிரகாரணிகள் தடுக்கலாம். அப்படி சிந்திப்பது நெகட்டிவ் தாட்ஸ், அது மறை எண்ணம். அவை நம்பிக்கை என்பது வெற்றியின் முதற்படி என்றால் நேரெண்ணம் மறை எண்ணப்படி ரெண்டு பக்கத்திலையும் சிந்தித்து வெற்றியின் இலக்கை அடைய முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி உறுதியாகிறது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.